He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட 6 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூலையில் நிறைவடையவிருக்கும் நிலையில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுக்கு எம்பி ஆகும் வாய்ப்பு உள்ளது. மேலும் யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். அதனை பார்க்கலாம். நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் தமிழகத்திலிருந்து 18 எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இதுல 1/3 பங்கு 6 பேருடைய பதவி காலம் வரக்கூடிய ஜூலை மாதம் நிறைவடைகிறது. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவுடைய தொழிலாளர் அமைப்பான எல்பிஎஃப் உடைய சண்முகம், அதே போல புதுக்கோட்டை அப்துல்லா, திமுக வழக்கறிஞர் வில்சன், இவங்க 4 பேர் திமுக சார்பில் தேர்வானாங்க 2019. அவர்களுடைய பதவி காலம் நிறைவடைகிறது. அதே போல ஏடிஎம்கே சைடில் போன முறை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்தாங்கன்றதுக்காக ஒரு இடத்த பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க. அன்புமணி ராமதாஸுடைய பதவி காலமும் ஜூலை மாதத்தோட முடியுது. அதே போல சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சந்திரசேகருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த 6 பேருடைய பதவி காலம் முடியுது. தற்போது ஒரு ராஜ்யசபா எம்பி உருவாவதற்கு 34 எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் தான் ராஜ்யசபா உருவாக முடியும். அப்படி பார்க்கும்போது தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது யார் யாருக்கு வாய்ப்புன்னு பார்க்கும்போது குறிப்பாக 134 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய திமுகவுக்கு 4 இடம் கிடைக்கும். குறிப்பாக அதே போல 66 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு 2 இடம் போகும். குறிப்பாக ஓபிஎஸ் போன்ற 4 எம்எல்ஏக்கள் தனியாக இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு தான் அந்த வாய்ப்பு போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் அதிகமாக வச்சிருந்தா கூட குறிப்பாக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சிலாம் நம்பர்ஸ் 5-4ன்றதுனால அவர்களால் 34 என்ற உச்சநிலையை அடைய முடியாதனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது. எனவே ஏடிஎம்கேவுக்கு 2 சீட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அந்த அடிப்படையில் டிஎம்கேவில் யார் யாருக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது வில்சன் ராஜ்யசபாவில் முக்கியமான மசோதாக்கள்லாம் பேசுறாரு. குறிப்பாக திமுகவுடைய முக்கியமான வழக்குகளில் டெல்லியில் வாதாடுறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு மீண்டும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது 2வது டைமா. அதே போல எம்எம் அப்துல்லா உதயநிதி ஸ்டாலினுடைய குட் புக்கில் இருக்காரு. அவர் ஒரு இளைஞர்ன்றதுனால அவருக்கு குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தின்றதால அவர் கொடுக்குறாங்க. தோமுசாவுக்குன்னு ஒரு இடம் காலங்காலமாக திமுகவில் லேபர் விங்குக்குன்னு கொடுக்குறாங்க. குப்புசாமி முதல்ல இருந்தார். இப்போ சண்முகத்துக்கு வயது 84 ஆயிடுச்சு. ஒருவேளை அவருக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற தோமுசாவில் கூட நடராஜன் போன்றவருக்கு அந்த லேபர் விங்குக்கான கோட்டாவை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல 2024 எம்பி தேர்தலின் போது மக்கள் நீதி மையத்திற்கு உடன்படிக்கை கையெழுத்தானது. அப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் சைன் ஆச்சு. அந்த அடிப்படையில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம், இந்த 4 இடம் முடிஞ்சிருது. ஏடிஎம்கேவை பொறுத்தவரை அவர்கள் தென் மாவட்டங்களில் கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ராஜ் சத்தியன் போன்றவருடைய பெயர்கள் அடிபடுகிறது. அதே போல வட மாவட்டங்களிலிருந்து படித்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையிலையும் அந்த பரிசீலனை இருக்கிறது. குறிப்பாக 34 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் ஏடிஎம்கேக்கு ஒரு எம்பிக்கு ஃபுல்லாக 34 கிடைச்சாலும் அடுத்த எம்பிக்கு எம்எல்ஏக்கள் குறைந்தாலும் கூட அந்த உச்சபட்ச நிலையை மற்ற கட்சிகள் யாரும் ஃபுல்ஃபில் பண்ணாதனால அந்த 2வது இடமும் ஏடிஎம்கேக்கு போகுது. இதுதான் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, என்ன மாதிரியாக இந்த ராஜ்யசபா தேர்தல் நடைபெறும் என்பது குறித்த தகவலாக இருக்கிறது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.